இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் பெரிய ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. சவுதி அரேபியால 50 வருஷம் உள்ள ரூல்ஸை கஃபாலாவா எடுத்துட்டதா நிறைய யூடியூப் சேனலே நிறைய தமிழ் நியூஸ் சேனலே வந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே வதந்தி தான், எதுவுமே உண்மை கிடையாது. கஃபாலாவை எடுத்துட்டாங்க, எப்ப வேணா சவுதிக்குள்ள வரலாம், எப்ப வேணா நம்ம வெளியில போலாம்னு சொல்றாங்க. அதெல்லாம் எந்த ரூல்ஸும் அவங்க சேஞ்சே பண்ணல. அவங்க சொன்னது எல்லாம் கரெக்டா, ஆனா அது எல்லாத்துக்கும் பொருந்துறது பிரீமியம் விசான்னு ஒன்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த சட்டம் எல்லாமே பொருந்தும். இந்த பிரீமியம் விசா யார் யாருக்கு தருவாங்கன்னா, இங்க சவுதி அரேபியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு, இங்க ஏதாவது பிசினஸ் பண்றவங்களுக்கும், லேண்ட் வாங்குறவங்களுக்கும், அதே மாதிரி நம்ம சயின்ஸ்ல ரொம்ப ஆர்வமா இருந்தோம், புதுசு புதுசா நம்ம கண்டுபிடிப்போம்னா அவங்களுக்கு இந்த விசா 5 கேட்டகரியில மொத்தம் இஷ்யூ பண்றாங்க. இந்த பிரீமியம் விசா ஒன் டைம் விசா 4000 ரியால் பே பண்ணா மட்டும் போதும், உங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துக்கலாம். யாரோட அனுமதி இல்லாம சவுதியை விட்டு வெளியில போறதும் திருப்பி உள்ள வரலாம். உங்களுக்கு லீவு எக்ஸிட் எதுவுமே தேவை கிடையாது. இந்த விசா துபாயில எப்படி இருக்கு, கோல்டன் விசான்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி தான் இது இப்ப வந்ததும் கிடையாது. 2019ல இந்த